காணியை விட ஒரு அங்குலம் கூட எந்த ஒரு தனிநபருக்கும் கொடுக்கப்படவில்லை, அல்லது தனியாருக்கு எந்த ஒரு காணியும் இந்த பிரதேசத்தில் வழங்கப்படவில்லை. எனவே வீணான பொய்யான அபாண்டங்களை இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வாறான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பிரதேசத்திலே குழப்பத்தை உண்டாக்கி சொந்த மண்ணிலே குடியேறுகின்ற மக்களை ஒரு வந்தாவரத்தான் போல இன்னொரு நாட்டிலிருந்து வருபவர்கள் கூட என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள், சில ஊடகங்கள் சொல்லுகின்றது. எனவே இது அப்பட்டமான பொய். சில அமைப்புகள் இந்த நாட்டிலே, குறிப்பாக பொதுபல சேனா, சிகள ராவிய போன்ற மோசகரமான நாசகரமான அமைப்புகள் மிக மோசமாக இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். என் மீது அபாண்டங்களை சுமத்துகிறார்கள். இந்த குடியேற்றம் என்பதை நான் தனியாக நின்று அரசுக்கு அல்லது அரச அதிகாரிகளை மீறி செய்யப்பட்ட ஒன்று அல்ல. இது சாதாரணமாக இந்த நாட்டிலே நடைமுறையில் உள்ள எல்லா சட்டங்களையும் பின்பற்றி இந்த மக்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே அகதியாக சென்றவர்களில் ஒருவன் தான் நான். அகதி முகாமில் இருந்து தான் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சென்றேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக 2002ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது வன்னி மாவட்டத்திலோ வடமாகாணத்திலோ ஒரு முஸ்லிம் கூட வாழவில்லை. எனவே ஒரு சில ஊடகங்கள் என்னுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பதற்காக நான் இந்த மக்களை குடியேற்றுவதாக அப்பாவி மக்களின் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்துகிறார்கள். எனவே அவ்வாறு யாரும் எந்த ஒரு குடும்பமும் குடியமர்த்தப்படவில்லை. ஒரு குடும்பம் கூட இந்த மண்ணிலே இல்லாத பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தெளிவான எனக்கு, எனவே இவ்வாறான ஒரு பழையான செயலை செய்து இந்த பிரதேசத்திலே ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டிய தேவையில்லை. எனவே நான் பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன், வில்பத்து காட்டில் ஒரு குடும்பமும் முஸ்லிம் குடும்பம் குடியமர்த்தப்படவில்லை, ஒரு வீடு கூட கட்டப்படவில்லை, ஒரு மரம் கூட வில்பத்து காட்டுக்களே அகற்றுவதற்கு இந்த மக்கள் யாரும் போகவும் இல்லை, அகற்றவும் இல்லை. எனவே அதே போல வில்பத்து, அதாவது இந்த பிரதேசம் மர்ச்சிக்கட்டு, கண்டிக்குழி, பாலக்குழி, கொண்டச்சியில் அல்ல, வடமாகாணத்திலே எந்த ஒரு கிராமத்திலும் இந்த மாகாணத்தை சாராத எந்த ஒரு குடிமகனையும், அதாவது முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த வேறொரு மாவட்டத்தைச் சேர்ந்த வேறொரு நாட்டைச் சேர்ந்த யாரையும் கொண்டு வந்து குடியேற்றவில்லை என்பதையும் பொறுப்புணர்வோடு ஒரு நாட்டுடைய அமைச்சர் என்ற வகையிலும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும், ஒரு கட்சியுடைய தலைவர் என்ற வகையிலும் பொறுப்புணர்வோடு நான் இந்த விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.